மகாநதி சீரியல் நாளைக்கு என்ன நடக்க போகுது? அதுக்குள்ள ரீவதன் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். காவேரிக்கு அம்மா போட்டிருக்க விஷயம் தெரிஞ்சோன்னு விஜய் நேரா கிளம்பி நம்ம காவேரி பாக்குறதுக்காக காரோட வீட்டுக்கு போயிடுறாங்க. காவேரியோட வீட்டுக்கு போயிட்டு யாருக்குமே தெரியாம அங்க போய் கதை தட்டுறாங்க. அப்ப காவேரி யாரும் இந்த நேரத்துல வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தயக்கத்தோட கதை திறந்து பாக்குறாங்க. அங்க விஜய் வந்து நிக்கிறத பார்த்தோன்னே காவேரிக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்து இருந்தாலும் பயந்துக்கிட்டு சரி உள்ள வாங்க அப்படி சொல்லிட்டு கதவு மூடிடுறாங்க. அப்போ நம்ம விஜய் கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுந்துக்கிட்டே சொல்றாங்க, எனக்காக நீங்க வந்திருக்கீங்க, நல்லதுதான், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, இருந்தாலும் எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சூழல் நீங்கள் வெளியே வரலாமா, நான் சமாளிச்சுக்கிறேன்னு சொன்னாலும் எதுக்காக இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோமா கண்கள்கிட்ட விஜய் பார்த்து கேட்குறாங்க. இதை பார்த்தோன்னு நம்ம விஜய் சொல்கிறாங்க, நீ இப்படி உடம்பு சரியில்லாமல் இருக்கிற, அது மட்டும் இல்லாமல் இப்போ தனியாக வர இந்த ரூமில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நான் எப்படி அங்கே நிம்மதியாக இருக்க முடியும், எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலுமே பொலிச்சுக்கிட்டு நான் மாட்டிக்கிட்டாலுமே எனக்கு உன்னோட உடம்பு மட்டும்தான் முக்கியம், எனக்கு இப்போ உன்னை பார்க்கணும் உன் கூட இருக்கணும்னு தோணுச்சு, அதனால தான் நான் எதை பற்றி கூட கொஞ்சம் கூட கவலைப்படாமல் நான் உன்னை பார்க்கறதுக்காக நேராக கிளம்பி வந்துட்டேன், அதான் நான் சேஃபாக வந்துட்டல, எதுக்காக நீ டென்ஷன் ஆகிறேன், முதல்ல நீ உட்கார் கொஞ்சம் ரிலாக்ஸாக இரு, இப்போ உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது நீ தான், நான் கிடையாது, நீ கொஞ்சம் ரெஸ்டடு அப்படி சொல்லிட்டு காவேரிக்கு ஜூஸ் அது இதெல்லாமும் பண்ணி கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்தா காவேரி கணக்கில் எங்ககிட்ட இங்கே பாருங்கள் எம்எல் நீங்கள் எந்த அளவுக்கு ஆக்கிறதுக்கு நல்லாவே தெரியுது, இருந்தாலுமே இப்போ இருக்க சூழ்நிலை இங்கே வெளியே வரக்கூடாது தான், போலீஸ் மட்டும் பார்த்தவங்கள போலீஸ் பிடிச்சிட்டு போயிருக்காங்க, அதுக்கப்புறம் என்னாலே வந்து உங்களை காப்பாற்ற முடியாது, எனக்கு உடம்பு சரியில்லை, அப்படி இருக்கிறப்ப நீ எப்படிங்க சமாளிப்போம், கொஞ்சமாட்டி யோசிச்சு பாருங்க அப்படி சொல்லிட்டு நம்ம காவேரி விஜயோட கட்டி பிடிச்சிக்கிட்டு சொல்கிறாங்க. இதை கவனிச்சு நம்ம விஜய் வந்து எதை பற்றி கொல்லப்படாத காவேரி கூட எல்லா பிரச்சனையும் நான் நாளைக்கு முடிய கட்டிடுவேன், நீ தைரியம் மாதிரி உன்னோட உடம்பு மட்டும் நீ பாரு, நம்ம குழந்தைக்கு உன்னோட வயிற்றில் விளையாடுது, அந்த குழந்தைக்காவோட ஜூஸ் தான் கூட ரெஸ்டடு, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் போட்டு மனசை போட்டு குழப்பிக்காத, எல்லா பிரச்சனையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு தைரியத்தை வர வச்சுட்டு காவேரி அப்படியே பேசி மடியில் சாய்ச்சி அப்படியே தூங்க வச்சிடுறாங்க. காவேரி கணக்கில் அப்படியே விஜய் நினச்சிக்கிட்டு தூங்கிடுறாங்க. அதே மாதிரி விஜய் காவேரியோட முகத்தை பார்த்துக்கிட்டு கணக்கில் எங்கிட்ட இருக்குன்னு பாரு காவேரி, என்னால் தான் நீ இந்த மாதிரி சூழ்நிலைக்கு நேரத்தில் கூட உனக்கு ஹெல்ப் பண்ண முடியலை, அது மட்டும் இல்லாமல் நீ கன்சீவாக இருக்கணும், நான் ராணி மாதிரி பார்த்துக்கணும், ஆனால் நீ இப்போ என்னோட பிரிஞ்சு இந்த மாதிரி தனியாக கஷ்டப்பட்டு இருக்கிறதுக்கெல்லாம் காரணம் நான் தானே, இந்த பிரச்சனையை கூடி சீக்கிரம் முடிச்சுட்டு உடனே நம்ம குழந்தைய சந்தோஷமாக எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் நீ நானும் சந்தோஷமாக வாழ்க்கையை வாழதான் போகிற காவேரி அப்படி சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து கண்கலங்கிக்கிட்டே விஜய் காவேரியை பார்த்து பேசிக்கிட்டே அப்படியே விஜய் தூங்கிறாங்க. மறுநாள் காலையிலேயே அதாவது அப்போ காவேரி வேறு தனியாக இருக்க ஏதாவது சாப்பிடலாம் கூட தெரில அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா வந்து காவேரிக்காக ஏதாவது சாப்பாடு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொண்டு வந்து கதை தட்டிட்டு இருக்காங்க. அதே நேரம் விஜய் வந்து தூக்க கழகத்தில் அப்படியே போய் நம்ம கதை திறக்கிறாங்க. அப்போ அங்கே முன்னாடி சாரதா கதை பார்த்தோம்னா செம்ம பயத்தோட அப்படியே ஓடி போய் கதைக்கு பாடி சாரதா பார்க்கறதுக்குள்ளே இப்போ உழைஞ்சிக்கிறாங்க. அப்போது இந்த பக்கம் உள்ளே வந்தோன்னே காவேரியை பார்த்துக்கிட்டு காவேரி எந்திரடி அப்படி சொல்கிறாங்க. இந்த பக்கம் வச்சு கதைக்கு பண்ணி காவேரி உங்கள் அம்மா இது மெதுவாக சிக்னல் கொடுக்குறாங்க. காவேரி கொஞ்சம் உஷாராகிட்டு இப்படி அம்மா நீ முதல்ல வெளியே போகும்போது எதுக்காகமா நீ உள்ளே வந்த, தேவையில்லாமல் எதுக்கு வர, உனக்கு ஏதாவது ஆயிரம் போதுமா, இங்கே என்ன கொண்டு வந்தால் வச்சுட்டு போய் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வெளியே அனுப்பி கதை மூட போகிறாங்க. இதை கவனிச்சு சாரதா வந்து எதுக்காக பயந்துக்கிட்டு இருக்க, எதுக்கு பேய் அறிஞ்ச மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்க, உனக்கு வேற எந்த பிரச்சனை இல்லைல்ல, முதல்ல ஹாஸ்பிட்டலில் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே காவேரியும் எல்லாம் ஒன்றும் வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன், நீ இவ்வளோந்து இங்கே போய் இதுக்கப்புறம் இங்கே வராதிங்க யாரும் அப்படி சொல்லிட்டு கதை மூடிடுறாங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு இங்கே பார்த்தீங்களாங்க இப்போது நம்ம எப்படி பயப்பட சூழ்நிலையாக இருக்குது பாருங்கள், நீங்கள் தேவையில்லாமல் இப்போ கொஞ்சம் நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கிட்ட சொல்லுவாங்க. இதை கேட்டோன்னா விஜய் வந்து நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக காவிரத்து தப்பிச்சுட்டல, அது மட்டும் இல்லாமல் அப்படியே மாட்டிக்கிட்டாலும் நான் சமாளிக்கிறதோட பிளானை வச்சுட்டு எப்படியாவது சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி வர வச்சு உட்கார மேலே டீ குடி அப்படி சொல்லிட்டு சாரதா கொண்டு வந்து டீ எல்லாம் கொடுத்துட்டு இங்கே பாரு காவிரினே கொஞ்சம் ரிலாக்ஸாக நான் போய் இந்த பசுபதி இந்த ராகனி எங்கே இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சி எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கட்டுறேன், நம்ம வீட்டில இருந்து வேலைக்கு ஆகாது, எப்படி வெளியே போய் எல்லா உண்மையும் வெளியே கொண்டு வந்தால் மட்டுமே இந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு காவிரிகிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்போ நம்ம காவேரி சொல்கிறாங்க, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, யாருக்கெல்லாம் பட்டாதீங்க, முகத்தில் இருக்க மார்க்ஸ் மட்டும் எடுத்துடாதீங்க அப்படி சொல்லிட்டு காவேரி கண்ணுக்கள் எங்கிட்டே விஜயை கட்டி பிடிச்சி ஒரு முத்தை கொடுத்துட்டு அனுப்புகிறாங்க. இங்கே பாருங்கள் உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன், சீக்கிரம் போய்ட்டு சீக்கிரம் வந்துடுங்க அப்படி சொல்லிட்டு விஜய் அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ விஜயும் நான் சீக்கிரம் வந்துடுறோம் நல்லா சாப்பிட்டுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ரெஸ்டோட எங்கேயும் போகாத அப்படின்னு சொல்லிட்டு காவேரிட்ட சொல்லிட்டு நம்ம விஜய் கிளம்பி போகிறாங்க. அப்போ கரெக்டாக நிவின்குள்ளே ஃபோன் பண்ணி என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது நிவின் அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. உடனே நிவின் வந்து என்ன சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு பிளானுக்கு நம்ம ராகனந்த கரெக்டான ஆள், அது மட்டும் நம்ம ராகனை தூண்டி விட்டாலே போதும், நம்ம பசுபதியை வெண்ணோட மாமா எங்கே இருக்காங்கன்னு சொல்லி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சி
பிரச்சனை அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது கேட்டு நிவின் வந்து அது என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நம்ம விஜய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் அம்மாட்ட சொல்லி ராகினி கிட்ட பேச சொல்கிறாங்க, ராகினி எங்களுக்கு சொல்லி கேட்டு சொல்லுங்க அப்படி சொல்லிடுறாங்க. நிவின் அதே மாதிரி விஜய் சொல்லி கொடுத்த மாதிரி நிவினோட அம்மா கிட்ட பேசுகிறாங்க. அப்போது அவங்களும் நம்ம நிவின் சொன்னதை அக்கறையாக நினச்சிக்கிட்டு ராகினி கிட்ட நீ இப்போ எங்கம்மா இருக்கா, அது மட்டும் மிகப்பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கே, சேஃபாக தானே இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ராகினி கிட்ட இருந்து எல்லா உண்மையை போட்டு வாங்கிக்கிறாங்க, இருக்கிற அட்ரஸையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ நிவின் வந்து ரொம்ப அக்கறையாக விசாரிக்காங்க. தெரிஞ்ச உடனே நிவினுக்கிட்ட எல்லா உண்மையும் உழையிறாங்க. அதை கேட்டு நிவின் வந்து செம்ம ஷாக்காகிட்டு விஜய்கிட்ட இங்கே தான் இருக்காங்க அப்படி சொல்லிட்டு எல்லா அட்ரஸையும் சொல்லிடுறாங்க. அப்போது விஜய் இந்த செம்ம கோதை, நிவின் நீ கிளம்பி வந்துடுங்க, அது மட்டும் இல்லாமல் குமரனே கூட்டிகிட்டு வாங்க. அதுக்கப்புறம் வந்து விஜய் யாரும் வந்து பசுபதி பார்ப்பான் அப்படி சொல்லிட்டு விஜய் மாசான ஒரு பிளான் போட்டுடுறாங்க. நம்ம விஜய் சொன்ன மாதிரியே கரெக்டாக ராகினி இருக்க இடத்தையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துக்கு உடனே நம்ம விஜய் வந்து போலீஸோடு போகிறாங்க. அப்போது கரெக்டாக நம்ம குமரன் நிவின் எல்லாருமே அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. அப்போது இந்த பசுபதி ராகினி கிட்ட நம்ம விஜய் வந்து அடித்து செம்மையாக வெளுத்து வாங்கி உண்மையெல்லாம் வாங்கி ரெக்கார்ட் பண்ணி வச்சுறாங்க. அதே இடத்துக்கு கரெக்டாக போலீஸும் வந்துடுறாங்க. அப்போது இந்த உண்மையெல்லாம் போலீஸ்கிட்ட போட்டு காமிச்சோன்னா செம்ம கோவத்தில் போலீஸ் வந்து பசுபதியை போட்டு அடியில் வெளுத்துட்டாங்க. ராகினி செம்ம பயத்தோட தெரு முழிச்சுட்டு இருக்காங்க. எப்படி இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னு தெரியல அப்படி சொல்லி முழிச்சுட்டு இருக்கிறப்ப பசுபதி வந்து என் பொண்ணை வச்சு ட்ராப் பண்ணி என்னை கண்டுபிடிச்சிட்டிங்களா, அது மட்டும் இல்லாமல் என்னோட வாயில் எல்லாமே வெளிவரைச்சி போலீஸில் மாட்டி விட்டாலும் சும்மா விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவத்தில் விஜய் பார்த்து முறைச்சிக்கிட்டே போகிறாங்க. இந்த விஷயத்துல இருந்து நான் எப்படி வெளியே வரணும் தெரியும், அது மட்டும் வெண்ணிலா விஷயத்தில் உன்னை மாட்டி விடாமல் நான் ஒழிய மாட்டேன், ஏன்னா நான் எப்படி தப்பிக்கிற மட்டும் பாரு அப்படி சொல்லிட்டு நம்ம விஜய்கிட்ட சவாலை விட்டாங்க. அதை பார்த்தோன்னா போலீஸ் வந்து நீ என்ன சவாலை விட்டுறல, அது மட்டும் இல்லாமல் தள்ளத்துலேயே மாட்டிக்கிட்டு இதுக்கப்புறம் என்கிட்ட நல்லா பக்காவான ஆதாரம் இருக்குது, இனிமேல் உன்னை யாராலும் காப்பாற்ற முடியாது அப்படி சொல்லிட்டு பசுபதி அடித்து அங்கேருந்து போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம விஜய் நினச்ச மாதிரி நம்ம குமரன் நிவின் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு பசுபதி எப்படி மாட்டி விட்டாங்க, அதே மாதிரி கூடி சீக்கிரம் விஜய் மேலே எந்த ஒரு தப்புன்னு சொல்லிட்டு போலீஸே விஜயை வெளியிட்டால் மட்டுமே இந்த பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கும். அதே மாதிரி கூடி சீக்கிரம் விஜய் காரும் ஒன்று சேர நினைக்கிறீங்க எல்லாருமே வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.